வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வெஜ் கோலா உருண்டை தான். வாழைக்காவை வச்சு எப்படி கோலா உருண்டை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 8 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பிஞ்சு வாழைக்காய் தான். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் முத்தின வாழைக்காயிலையும் செய்யலாம் நம்ம. 8 வாழைக்காவை வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு குண்டான்லேயே போட்டு வேக வச்சா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் கொதிச்சா போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொடியாக எவ்வளோ ஃபைன் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இந்த வாழைக்காவை. வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கிட்டு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வந்து இந்த பாதியாக இருக்குது இல்லையா, ரொம்ப முத்தாமல் இருக்கிற வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காய் சாப்பிட்டா லேடிஸ்க்கு கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே நான் இதை வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமே நான் 1/2 கப்பு அரைச்சதும் சரியாக போச்சு. நல்லா கலந்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி தடவி நல்லா இது பண்ணிவிட்டு கைக்கு எண்ணெய் தடவின்னு சின்ன சின்னதாக நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5, 6 சேர்த்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 பால் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ பொரிஞ்சு நல்லா சிறசிறன்னு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் வச்சு விட்ருங்க. இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக பொரிஞ்சாதான், பொரித்து எடுத்தால் தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே கிறிஸ்பியாக சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோன்னு அவ்வளோ அருமையாக மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எடுக்கவே எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இடம் பொரித்து எடுத்துட்டா, ஃபஸ்ட்டு இது எடுத்த உடனே எல்லோரும் அதை எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. ரெண்டாவதும் இதே மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ஆனால் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தான் சிம்லேயோ மீடியமோ வைக்கணும். சூப்பராக வாழைக்காவே நான் இஞ்சி பூண்டு கூட போடல, நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சோளமாவோ எதுவுமே நான் கலக்கலை. புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.